friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா மட்டன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி மட்டன்ல ரெசிபிஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா தேங்காயே இல்லாம மட்டன் வறுவல் தாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அதுவும் நம்ம இன்னைக்கு மண் சட்டியில செய்ய போறோம். ஸோ ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, மட்டன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மட்டன் அளவு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. இப்போ முதல்ல இந்த மட்டனை நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்காக இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா அலசிட்டு இந்த தண்ணி ஊற்றிட்டு இன்னும் ஒரு வாட்டி நம்ம நல்லா தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி அலசி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மட்டனை வேக வைக்க போகிறேங்க. வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வறுவல் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அது வேக வைக்கிறதுக்காக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா நம்ம அலசி எடுத்துக்கலாம். இப்போ வேக வைக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இந்த குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா கல்லெண்ணெய், செக்கில் ஆட்டினா கல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டீங்க அப்படின்னா போதும். அதிகமான எண்ணெய் இதுக்கு தேவையில்லை. இப்போ நல்லா எண்ணெயும் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடுகும் நல்லா பொரிஞ்சு வருது. இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ கறி வேகிறதுக்காக மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். மீதி வறுவல் செய்யும் போது நான் அது கூட இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுவேங்க. ஸோ இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை போட்டதுக்கு அப்புறமா நம்ம நல்லா அலசி வச்சிருக்கிற மட்டனையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த கறி வேக வைக்கும் போதே நம்ம சூப் எடுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி மட்டன் சூப் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் ஐ பட்டனில் தரேன். ஸோ பார்க்காதீங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செய்யும் போது நம்ம மட்டன் சூப் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எலும்புகள் எல்லாமே நல்லா வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அந்த மட்டன் சூப் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இது கறி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்புறமேட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு சின்ன பாட்டில் 1 பாட்டில் அளவுக்கு நான் தண்ணி இப்போ ஆட் பண்ண போகிறேங்க. இப்போ தண்ணி ஊற்றுறேன். கறி மூழ்கிற அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ கறி கொஞ்சம் மிதமானதான். ஸோ ஒரு 5லேருந்து 6 விசில் நான் விட போகிறேன். 5லேருந்து 6 விசில் போட்டிங்க அப்படின்னா இது 3/4 பதம் குக் ஆயிருங்க. மறுபடியும் நம்ம வறுவல் பண்ணும்போது அதுலேயும் குக் ஆகும். ஸோ 3/4 பதம் நம்ம இதில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கறி வறுவல் பண்ணும் போதும் நல்லாவே நல்லா வந்துடும். ஸோ அதனால் இப்போ நான் 5லேருந்து 6 விசில் இதுக்கு விட போடுறேன். ஸோ எல்லாமே போட்டுட்டு இப்போ நம்ம விசில் போட்டுடலாங்க. விசில் போடுறதுக்கு நான் குக்கர் மூடி போட்டு விசில் போடுறதுக்கு ரெடி பண்ணுறேன். இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் அதை இறக்கி வச்சிடலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வறுவல் செய்கிறதுக்கு வெங்காயம் வதக்கி எடுக்க போகிறேன். இப்போ இதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. ஸோ வெங்காயம் இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விடலாங்க. பச்சை வெங்காயம் போடலாம், ஆனால் நீங்கள் கொஞ்சம் வதக்கி போட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வரும். ஸோ அதனால் நான் வெங்காயத்தை வதக்கி போடுறேன். இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கறிவேப்பிலை போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, இதை நல்லா நம்ம வதக்கிட்டோம். இப்போ இது கூட பட்டையும் கிராமும் ஆட் பண்ணிக்கிறேங்க. பட்டையும் கிராமும் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ விசில் அடங்கிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணுறோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம போடுறது கறி 3/4 பதம் நல்லாவே குக் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள். ஸோ கறி 3/4 பதம் குக் ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காக மண் சட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஹீட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது கூட ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா குழிக்கரண்டியில் நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கடுகு இதில் போட்டுறேன். கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் இது கூட பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கறிவேப்பிலை இது கூட ஆட் பண்ணியிருக்கேங்க. இதை போட்டுட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விடலாம்.
ஃபஸ்ட்டு மண் சட்டி வந்துட்டு ஹீட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்க. ரொம்ப ஹையாக வச்சு எதையுமே போடாமல் ஹீட் பண்ணிங்கன்னா மண் சட்டி விரிசல் விட்டுரும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிட்டு இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஹையில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்க இஞ்சி பூண்டுடைய நல்லா வதங்குது அந்த எண்ணெயில். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் வதக்கணும் இல்லைங்களா, அந்த வெங்காயம் இதை வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துருக்குறோம். அந்த பேஸ்ட்டையும் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க. ஸோ இது வந்து என்னென்னா வறுவலுக்கு வந்து அந்த கிரேவினஸ் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அது இல்லாமல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த வெங்காயம் அரைச்சதையும் நம்ம இந்த பேஸ்ட்டையும் இது கூட போட்டு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் அதில் வந்து ஆயில் பிரியுது. இப்போ இது கூட வந்து மசாலா ஆட் பண்ண போகிறேன். கொத்தமல்லி தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வரமிளகாய் தூள். இது வந்து ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் வரும். ஏன்னா இது வீட்லேயே அரைச்ச வரமிளகாய் தூளுங்க. ஸோ ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் கம்மி லெவலில் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு கறி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க இல்லையா, அந்த வாட்டரோடையே வந்து நம்ம இதை கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கறி அந்த தண்ணி ரெண்டையுமே வந்துட்டு நான் இதை ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ அந்த தண்ணி வந்து வெளியே எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ஸோ அந்த தண்ணி வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் இது கூட உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வந்து வேகிறதுக்காக நான் மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணினீங்க அப்படின்னா நல்லா அந்த கிரேவி வந்து திக்னஸ் ஆயிரும். இப்போ டைமிங் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அந்த மேலே ஓரத்தில் எல்லாமே வந்து ஆயில் வந்து நல்லா மேலே வந்து மிதந்துட்டு இருக்குது. ஸோ கறி வந்து நல்லாவே குக் ஆகிருக்கும். இப்போ இதை நம்ம கிளறியும் பார்த்துடலாங்க. இப்போ பாருங்கள். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னா அந்த தண்ணி நம்ம ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த தண்ணியோட அளவு வந்து குறைச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரும். இப்போ இது கூட நான் வந்து டேஸ்டிக்காக வந்துட்டு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பெப்பரனுடைய இது வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கே நான் வந்துட்டு பெப்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் அந்த திக்னஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் தேங்காய் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ பார்க்கும் போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மண் சட்டியில் செஞ்சுருக்கோம். அந்த மண் சட்டியோடு சேர்ந்து இந்த மட்டன் வாசனும் ரொம்பவே நல்லா வருதுங்க. ஸோ சுடு சாப்பாடு போட்டு இப்போ இதை சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து மண் சட்டியில் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். தேங்காய் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. வெங்காயம் மட்டும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஈஸியாக செய்யலாங்க. இப்போ இது கூட வந்து ஃபைனல் டச்சாக வந்து நான் கொத்தமல்லி தழை வந்து தூவி விடுறேங்க. வேறு எந்த பவுடர் கடை பவுடர் எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணாமல் இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தூளும் மிளகாய் தூளும் நான் வீட்டில் அரைச்ச பவுடர் தாங்க. அதை வச்சே நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் பார்க்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு புதுவிதமான வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.